வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராபின் ஷர்மா எழுதின ஆன் பர்சனல் மாஸ்ட்ரி இந்த எஸ்ஸேயோடைய சம்மரி பார்க்கலாம் வாங்க. ராபின் ஷர்மா ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். இந்த எஸ்ஸேவும் அவரோட ஒரு ஸ்பீச்சிலேருந்து எடுத்தது தான். இதில் அவர் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய தேர்ச்சிக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மை நாமே வெல்வது எப்படி, நம்ம நாமே முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்வது எப்படி, அதை பற்றி தான் இதில் பேசியிருக்காரு. இந்த 2 வார்த்தைகள் ரொம்ப அழகான வார்த்தைன்னு சொல்கிறாரு. பர்சனல் மாஸ்ட்ரி. பர்சனல்னால் தனிப்பட்ட முறை, மாஸ்ட்ரின்னா ஒரு விஷயத்தில் நம்ம உச்சபட்சத்தில் நம்ம தேர்ச்சி அடைகிறது. அதனால் பர்சனல் மாஸ்டரின்னு சொல்லும் போதே நமக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் மாதிரி வரும், நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை தரும், நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்மளுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு நாமளே ஒரு சவாலை அமைக்கிறதுக்கு உதவும் அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் வாழ்க்கைன்றதே ஒரு வரம், ஒரு பரிசு. அந்த பரிசோடு கூட சேர்ந்து நமக்கு என்ன வருதுன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம அதை கண்டிப்பாக உணரணும். அதை உணர்ந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு. அப்போ நம்ம வாழ்க்கையை நல்ல விதமாக எடுத்துன்னு போகிற பொறுப்பு நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன சொல்லணுன்னா, இன்றைக்கி நான் என்னுடைய சிறந்ததையே தருவேன் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம இந்த உலகத்தை வளம் வரும்போது, அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம யார் யாரை சந்திப்போமோ, என்னென்ன வேலை செய்வோமோ, அதில் நிறைய சவால்கள் இருக்கும். நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வாழ்க்கைன்றது எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். தினந்தோறும் ஒரே வேலையை செஞ்சாலும், தினந்தோறும் ஒரே பாதையை கடந்தாலும், அன்றைய தினத்துக்கு ஏதாவது ஒன்று நடக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட சவால் வந்தாலும் அதை நான் தாண்டி வருவேன், சமாளிப்பேன், ஜெயிப்பேன் அப்படின்ற உணர்வை நமக்குள்ளே நம்ம ஏற்படுத்திக்கணும். ஏன்னா வாழ்க்கை இயற்கையிலே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்ல விதமாக அமைஞ்சிடாது. அதே மாதிரி எல்லா நாளும் நல்ல நாளாகவும் அமைஞ்சிடாது. சில சமயத்தில் இப்போ நம்ம ஒரு வியாபாரம் செய்கிறோன்னா, நம்மக்கிட்ட வரக்கூடிய ஒரு கஸ்டமர் அன்றைக்கி நம்மளை கொஞ்சம் தர்ம சங்கடமான நிலைமைக்கு உருவாக்கலாம், இல்லைனா கஷ்டப்படுத்தலாம். இல்லை நமக்கு கொடுக்குற சப்ளையர் கொடுக்குற பொருள் கொஞ்சம் தரக்குறைவாகவோ இல்லை மோசமான பொருளையோ தரலாம். இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு பயணம் செய்யும் போது நம்ம கூட பயணம் செய்கிறவங்க ஒரு எரிச்சலில் வரலாம். அந்த எரிச்சலை அவங்க வெளிப்படுத்தும் போது அது நமக்கே ஒரு மாதிரியான ஒரு சங்கடத்தை உருவாக்கி, நம்ம எல்லார்கிட்டதும் தனிப்பட்டு இருக்கோமோ, ஏன் இவ்வளோ நம்ம கஷ்டப்படணும், விட்டுடலாமா, தேவையில்லைல்ல, ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் நமக்குள்ளே உருவாக்கும் போது நாமளே கேட்க கற்றுக்கணும். ஏன்னா வாழ்க்கைன்றது ஒவ்வொரு கட்டத்தையும் நம்மக்கிட்ட புதிய புதிய பரிமாணங்களை காமிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த பரிமாணத்தை அது எப்போ காட்டோன்னா, நமக்கு புதுசாக ஒரு ட்ரையலோ ஒரு கஷ்டமோ ஒரு திருப்பத்தியை உருவாக்குறது மூலமாக தான் அது காட்டும். அப்போது நம்ம என்ன நினச்சிக்கணுன்னா, இந்த சவாலெல்லாம் ஒரு உண்மை இருக்குது. என்ன உண்மைன்னா, வாழ்க்கை தினந்தோறும் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருது. அந்த சந்தர்ப்பத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோன்னா நம்ம இந்த வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். உலகத்தில் எல்லார் கண்ணுக்கு முன்னாடியும் நம்ம பெருமிதமாக நடக்கலாம். அப்போது நம்ம இந்த பர்சனல் மாஸ்ட்ரியை நம்ம ஜெயிக்கணும், நம்ம அடையணும் அப்படின்னா முதல்ல நம்ம சில விஷயங்களை உணரணும். நம்மளை நோக்கி வர சந்தர்ப்பங்களையும் எந்த விஷயங்களை நம்ம கிட்ட வந்தாலும் அதை ஜெயிக்கிற ஒரு தன்மை நம்மக்கிட்ட வரணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வாழ்நாள் முழுக்க எது நடந்தாலும் சரி, அதை நான் ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்துப்பேன். என்னால் எது நடந்தாலும் அதை எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த யோசனைக்கு முதல்ல எப்படி நம்ம ஆரம்பிக்கணும்னா, முதல்ல நம்மளை நாமே அறியணும். நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம ஒரு செயலை எப்படி செய்கிறோம் அப்படின்றத நம்ம யோசித்தாலே அதான் இன்ட்ரோஸ்பெக்ஷன், நம்மளை நாமே ஆராயிறது. அந்த மாதிரி அதுதான் முதல் கட்டமாக இருக்கணும். நம்மளுடைய திறமை என்ன, நம்மளுடைய பலவீனம் என்ன, நம்மளை பற்றி நமக்கே நல்லா தெரியணும். அப்படி தெரியும் போது நம்ம என்ன மாதிரி வேல்யூஸ் வச்சுருக்கோம், நம்ம எதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமானது அப்படின்லாம் தெரிஞ்சிக்க முடியும். அப்படி தெரிஞ்சிக்கும் போது தான் நம்ம பற்றி நாமே யார், நான் யார் அப்படின்றத, உண்மையான யார் அப்படின்றத நம்மளால் ஒரு தெளிவாக உணர முடியும். எப்பொழுதுமே நம்ம மனசில் ஒரு பயம் இருக்கும். அதே சமயத்தில் நான் எல்லார்கிட்டேயும் ஒரு திறமையும் இருக்கும். அந்த பயமும் அந்த திறமையும் ரெண்டும் நம்ம நம்மளோட பர்சனல் மாஸ்டரிக்கு நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கணும்.
நம்ம எப்பொழுதுமே கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா கடந்த காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணியிருப்போம், அப்போ தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அப்போது வந்து திருப்பி அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நம்ம உடனே பின்வாங்கிடுவோம். ஏன்னா நான் இது ஏற்கனவே செஞ்சுருக்கேன், இது எனக்கு வராது அப்படின்னு. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒருவேளை நம்ம திறன்கள் வந்து மேம்பட்டிருக்கலாம். நம்மளால் அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து தாண்டி போகக்கூடிய சக்தி அடைஞ்சிருக்கலாம், திறமை அடைஞ்சிருக்கலாம். அதனால் திருப்பி ஒரு வாட்டி முயற்சி செஞ்சு பார்க்குறதுல தப்பே இல்லை. அதனால் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களோ, இல்லை யார் மேலேயாவது நம்ம ஒரு கோவத்தை வச்சுருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் ஏதோ நடந்த ஒரு பாரத்தை நம்ம சுமந்துட்டே இருக்கிறோம். அதனால் அது மாதிரி எந்த சுமையும் மனசில் வச்சுக்கூடாது. நமக்கு தேவையில்லாத எந்தெந்த விஷயங்கள்னு இருக்கோ அத்தனை விஷயத்தையும் மனசை விட்டு முதல்ல அகற்றிடணும். அப்படி செய்யும் போதே நம்மளை விட்டு நம்ம நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடும். இப்போ யார் மேலும் நமக்கு ஒரு வன்மம் இருக்குது, கோவம் இருக்குது, இல்லை அவங்க நம்மளை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம மனசில் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோன்னா பின்னாடி நம்ம வாழ்க்கையில் அவங்களால நமக்கு ஏதோ ஒரு சாதகமான விஷயம் நடக்கும்போது நம்மளால் வந்து அந்த கடந்த காலத்தை மறக்க முடியலன்னா நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நம்ம தவற விட்டுடுவோம். அதனால் நமக்கு எதெல்லாம் தேவை இல்லையோ அதெல்லாம் வந்து நம்ம ஒதுக்க கற்றுக்கணும். கலீல் கிப்ரான் சொல்லியிருக்காரு, சந்தேகன்றது ஒரு வழி, ஆனால் சந்தேகத்தோடு கூட பிறந்த இன்னொரு சகோதரர் தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் எதை ஒன்றா அடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல நம்மளை நாமே நம்பணும். அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்மளுடைய திறன் என்ன, நம்மளால் எதை செய்ய முடியும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த திறன்மையில் நம்ம மேம்பட்டுனே போகணும். நமக்கு நாமே வந்து நிறைய சாய்ஸ் வரும், நிறைய பாசிபிலிட்டி வரும். அப்போது வந்து நம்மளை ஞாபகப்படுத்திக்கணும். ஏதாவது எல்லா சவால்லையுமே வந்து எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் நமக்குன்னு ஒரு சாய்ஸ் இருக்குது, நம்ம பாசிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கணும், நம்ம திறமைக்கு ஏற்ற மாதிரி அதை அணுகணும் அப்படின்றத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். இப்போ இந்த பர்சனல் மாஸ்டரியை வந்து நம்ம வந்து மனசில் டிசைட் பண்ணிடுறோம். நம்ம வந்து நாமே கேட்க போகிறோம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம முதல்ல வந்து எந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோமோ அதை நல்லா வந்து கற்றுக்கணும். அந்த கற்றுக்கிறது வந்து வெறும் அந்த செயலை முடிக்கிற வரைக்கும் மாத்திரம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த செயல் முடித்த உடனே அதுக்கு அடுத்த செயலுக்கு நம்ம போயிடணும். அந்த செயல் முடித்தோன்னா உடனே அடுத்த செயல், இப்படி வாழ்நாள் முழுக்க நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோதான் அப்போ தான் நம்ம வந்து நம்மளை நாமளே வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போனதாக அர்த்தம். அதனால் நம்ம எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை முழுக்க நம்ம எதை நோக்கி ஓடுறோமோ இல்லை எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதை பற்றி நிறையா படிச்சுக்கணும். இப்போ படிப்புன்றது வெறும் புஸ்தக படிப்பு மாத்திரம் இல்லை, நம்ம அந்த துறையை சார்ந்த அறிவையும் நம்ம வளர்த்துக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம என்ன செஞ்சாலும், நம்ம எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, நம்மளோட உடல்நிலையில் நம்ம ரொம்ப ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா வந்து நம்மளோட ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மாத்திரம் பத்தாது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். ஆனால் இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாருமே ஆரோக்கியத்தை பற்றி எப்போ நினைப்போமோ அந்த ஆரோக்கியத்தை நம்ம தொலைச்சிட்ட அப்புறம்தான். ஆனால் அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப தப்பு. நம்ம இன்னையிலேருந்தே நம்ம ஆரோக்கியத்து மேலேயும் அக்கறை செலுத்திக்கிட்டு நம்ம வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சாதான் நம்ம செயலில் நம்ம வெற்றி அடையும் போதோ இல்லை வெற்றி அடைகிற நேரத்துலேயோ நம்ம ஆரோக்கியம் நமக்கு கை கொடுக்கும். நம்ம ஆரோக்கியத்தை புறக்கணிச்சிட்டு நம்ம ஒரு செயல் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருந்தோன்னா அந்த செயலோட பலனை அடைகிற நேரத்தில் நம்ம ஆரோக்கியம் நம்மளை வந்து தடுத்துடும். நம்ம ஆரோக்கியம் வந்து மோசமாக இருந்தால் நம்மளால் வந்து வெற்றியோட பாதை கிட்ட போனாலும் அந்த வெற்றியை அடைய முடியாது. இல்லை நம்ம அந்த வெற்றியை அடைஞ்சிட்டாலும் நம்மளோட ஆரோக்கியம் மோசமான நிலைமையில் இருந்ததுன்னா அந்த வெற்றியோடைய பலனை வந்து நம்ம அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஏன்னா உடல்நிலை வந்து சரியில்லை, உங்கள் ஆரோக்கியம் சரியில்லைன்னா வாழ்க்கையில் நீங்கள் எந்த உன்னதமான நிலைமைக்கு போனாலும் அதோட பயனையோ அந்த சந்தோஷத்தையோ உங்களால் அனுபவிக்க முடியாது. நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் அதுக்காக பாடுபட்டீங்களோ அத்தனை வருஷமும் வீணாக போச்சு அப்படின்றது தான் அர்த்தம். அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம எப்பொழுதுமே எதை செஞ்சாலும் நம்மளுடைய திறனுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அருமையாக செய்யணும், சுற்றி இருக்கவங்கள வியக்கிற அளவுக்கு செய்யணும். இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னா அந்த வேலையை நம்ம நல்லா கற்றுக்கிட்டு இன்னும் அதை மேன்மையாக நம்ம செய்யும் போது நம்ம ஆர்கனைசேஷனே இவர் இல்லைன்னா இந்த ஆர்கனைசேஷனே வந்து ரொம்ப திணறிடும், நம்ம கண்டிப்பாக இவர் தேவை,
நம்மளுடைய தேவையை அந்த இடத்துல உணர்த்தணும். வெறும் பணத்துக்காக மட்டும் வேலை செஞ்சுட்டு வரக்கூடாது. நம்ம வந்து நம்மளுடைய மனசார அந்த வேலையை செய்யும் போது அந்த வேலை அருமையாக வரும். இன்னும் நம்ம நிறையா கற்றுக்கிட்டோம். யார்கிட்டதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கிறது மூலமாக நம்ம செய்கிற வேலையை அடுத்த கட்டத்துக்கு மேன்மையாக செய்ய முடியுமோ அப்படின்லாம் யோசித்து பார்த்து செய்யும் போது நம்மளை கண்டிப்பாக நம்ம எந்த ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறோமோ அவங்க வந்து நம்மளை இழக்க விரும்ப மாட்டாங்க. நம்ம அங்கே ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ஆளாக ஆகிடுவோம். நீங்கள் எந்த போஸ்டிங்லனா இருக்கலாம், ஆனால் உங்களை வந்து அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் உங்களை மாதிரி இந்த வேலையை திறமையாக செய்யக்கூடிய இன்னொருத்தரை அவங்களால வந்து தேர்ந்தெடுக்க முடியாது. அதனால் நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அதில் நம்ம முழு திறமையும் காட்டணும். அதே சமயத்தில் நம்ம எவ்வளோ தான் திறமைசாலியாக இருந்தாலும் இன்னும் நம்மளை வந்து மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வேலையை இன்னும் சிறப்பாக நம்மளே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்க முடியும். அதே சமயத்தில் நம்ம எவ்வளோ தான் வளர்ந்தாலும் நம்ம கூட இருக்கிற எல்லாரோடையும் ரொம்ப நட்புறவோடு பழகணும். நம்ம எவ்வளோ எல்லாரோடையும் அன்பாக பழகிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். அவங்களும் நம்மக்கிட்ட நல்லா கலந்து பழகுவாங்க, நம்மளை நம்புவாங்க, நம்மளை நம்பிட்டு நம்ம கூடவே துணை நிற்பாங்க. எப்போதுமே நமக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த நட்பு உணர்வும் வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமான ஒரு அனுபவத்தை தரும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறது இல்லாமல் நம்ம கூட சேர்ந்து அவங்களும் பயணிப்பாங்க, நம்மளை நம்புவாங்க. நம்புறதுனால நமக்காக எதையும் செய்கிற அளவுக்கு அவங்களும் வந்து முன் வருவாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு ஏதோ ஒரு பரிசு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பரிசையும் அந்த சந்தர்ப்பத்தையும் நம்ம அனுபவிக்கிறோன்னா நம்மளை சுற்றி ஏதோ ஒரு செயின், ஒரு கயிறு கட்டி இருக்கு இல்லையா, அந்த கயிறுலேருந்து நம்ம விடுபட்டு வரணும். ஏன்னா பர்சனல் மாஸ்டரின்றது வெறும் ஒரு அழகான ஒரு எண்ணம் மட்டும் இல்லை. அது வாழ்நாள் முழுக்க நமக்கு என்ன தேவையோ நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையாக நம்ம வாழறதுக்கு அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் அது. அதனால் நம்ம பயணத்தை நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட்டோடு செய்யணும். ஏன்னா எப்போ எந்த கதவு திறந்திருக்கோம் அப்படின்றது நம்ம வந்து பயணம் செய்யும் போது தான் தெரியும். அதே சமயத்தில் புதிய கதவுகளையும் நம்ம பயணம் செய்யும் போது திறக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு அமையும். அப்படி புதிய கதவுகளை திறந்து பார்க்கும்போது அங்கே இன்னும் நிறைய சாய்ஸஸ், இன்னும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கிறத நம்மளால் உணர முடியும். பர்சனல் மாஸ்டரின்றது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான சவால் தான். எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்மளுடைய பொட்டென்ஷியல், நம்மளுடைய திறமை என்ன, நம்மளோட முழு திறன் என்ன அப்படின்றது நாமளே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்குவோம். அப்படி தெரிஞ்சுக்கும் போது தான் இந்த வாழ்க்கை எவ்வளோ அழகானது, எவ்வளோ அருமையானது, எவ்வளோ அரியது அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே வரும். அதை செய்கிறதுக்கு நம்ம செயல்படணும். நம்மளுடைய இன்டென்ஷன், நம்மளுடைய பர்பஸ் இதெல்லாம் வந்து நல்ல மேன்மையாக இருக்கும் போது தான் நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியும். அதனால் நம்ம எந்த பாதையில் போனாலும் சரி நம்மளை முழுசாக அதில் அர்ப்பணிச்சுக்கணும். அதே சமயத்தில் நம்மளால் எந்த அளவுக்கு அந்த ஒரு பயணத்தில் நம்மளால் ஈடுபாடோடு செய்ய முடியுமோ அதை செய்யும் போது தான் இந்த வாழ்க்கையிலையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோடையும் நம்மளால் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இம்பேக்டை நம்மளால் தர முடியும். இன்றைக்கி அதை நம்ம முடிவு பண்ணணும். ஒரு எண்ணத்தை நினச்சிட்டோன்னா அதுவும் நல்ல எண்ணமாக அது இருக்கும் போது அது நம்ம வாழ்க்கையை மேன்மையடைய செய்யும் அப்படின்ற எண்ணம் நம்ம மனசில் வந்துட்டால் எப்போ ஆரம்பிக்கணும்னு யோசிக்கக்கூடாது. அந்த நிமிஷமே அதை ஆரம்பிச்சிடணும். நம்மளை நாமளே முயற்சி செஞ்சு உயர்த்தி கொண்டே போகணும். வாழ்க்கையில் நம்ம எல்லாமே வந்து ஒரு உன்னத நிலையை அடையணும், அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த பேச்சை அவர் முடிச்சிருக்காரு. இதுதான் நமக்கு சேவாக அவர் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.